மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த வயதான தம்பதியினர் படுகொலை செய்யப்பட்டுள்ளது மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது. தனியாக வசித்து வருபவர்களை குறிவைத்து தொடர்ந்து கொலை சம்பவங்கள் நடைபெறுகின்றன. கடந்த 2023ஆம் ஆண்டு பல்லடம் பகுதியில் ஒரே குடும்பத்தில் 4 பேர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் நடந்தது. கடந்த 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் திருப்பூர் மாவட்டம் சேமலை கவுண்டர் பாளையத்தில் தாய், தந்தை, மகன் என 3 பேர் கொலை செய்யப்பட்டனர். அனைத்து கொலைகளுமே சுமார் 50 கிலோமீட்டர் சுற்றளவில் தான் நடைபெறுகின்றன. ஆனால் இதுவரை ஒரு குற்றவாளி கூட கைது செய்யப்படவில்லை. தமிழக காவல்துறை செயலிழந்து விட்டதா என்ன? பொதுமக்கள் மிகவும் அச்சத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் அங்கொன்றும் இங்கொன்றும் ஒரு சில குற்றங்கள் மட்டுமே நடைபெறுகின்றன என்று சட்டமன்றத்தில் சாதாரணமாக கூறுகிறார். தொடர் கொலைகள் நடப்பதுதான் அங்கொன்றும் இங்கொன்றும். திமுக அரசால் தொடர் படுகொலையை தடுக்க முடியவில்லை, குற்றவாளிகளை கைது செய்ய முடியவில்லை. இந்த ஒட்டுமொத்த வழக்குகளையும் சிபிஐக்கு மாற்ற ஏற்கனவே வலியுறுத்தி இருந்தோம். இனியும் முதலமைச்சர் இதனை மூடி மறைக்க முயல்வாரேயானால் தமிழகத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு எந்தவித உறுதியும் இல்லை என்பதுதான் பொருள். மனிதானே மகத்தானவன்.